2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல, இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில. நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க, ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு. 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2022 6580 கேஸ். 2023 6968 கேஸ். 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. 6968 இருந்து 10046 40% போக்சோ வழக்கு அதிகமா இருக்கு. அப்பொழுது இப்ப நாங்க ஆன்டி ட்ரக்ஸ் போர்ஸ் போட்டிருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. முக்கியமான இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப், பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி. கருப்பளிச்சது திமுக உடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுக உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. இது போலீஸ் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அன்றைக்கு கொடுத்த டிஜிபி, அன்றைக்கு கொடுத்திருந்த எஸ்பிக்கள் கொடுத்த ஆதாரம். இது போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட 40-60% ஒவ்வொரு ஆண்டும் ஏறி இருக்கு. 2.5 வயது குழந்தையை கற்பழித்து திமுக உறுப்பினர் எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை நாங்க பதிவு பண்றோம். அதுவும் மக்களுடைய பிரஷருக்கு வந்த பிறகு அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாக்கல, இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். இதை நாங்கள் உறுதியாக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். எங்களுடைய தலைவர் ஆட்சியில் உறுதியாக அரசியல் தலையீடு இல்லாமல் யாராக இருந்தாலும் கடுமையான கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாங்கள் இங்க உறுதி கொடுக்கிறோம். பேரவைத் தலைவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதுக்கு நீங்க இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்க ஆட்சியில் இப்படி நடந்தது, உங்க ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அது போட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில. நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். அவர் ஒரு போட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கிட்டோம். அமைச்சர் அவர்கள் ஒரு போட்டோ காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்னு இருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் போடுறாங்க நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம், திரும்ப அதை பற்றி பேச வேணாம். கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அதை குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய
தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனரா நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் IPS அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவா எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த EBCID பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்வாரு. எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சிருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவிச்சோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன்.